ஏன்னா வேறு எந்த இலக்கியமும் ஏற்றுமதி வணிகத்தை இப்படி பேசவில்லை. சாக்குடு வழங்கும் உள்முனை பெருவை, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். அப்ப சங்க இலக்கியம் பேசுவது கீழடியில் கிடைக்கிறது, கீழடியில் கிடைப்பது லோத்தலில் கிடைக்கிறது, போற்றதராப்பில் அரப்பாவில் கிடைக்கிறது. அதை விட வேறு திறப்பு தேவை. குத்த வைத்து உட்கார்ந்து குளிர்காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள். நடந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள். ஆக பயணங்களை இழிவுபடுத்தாத ஒரு சமூகம். அதனாலதான் சங்க இலக்கியம் எத்திசை செல்லினும் அத்திசை சோழே. விநாயகர் கல்யாணமானவர், முருகன் இருக்க கார்த்திகை அவர் தான் கல்யாணம் ஆகுது. ஏன்னா இவ்வளவு பெரிய மேட்டர், இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸா அப்படின்னு கேட்டா உங்க ஊர்ல கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் இந்திய துணைக்கண்ட பண்பாட்டில் பெருப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை வளர்க்கும் சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்துவதும், அப்ப இதை திறவுகோல் அப்படின்னு சொன்னா எனக்கு மாற்று திறவுகோல் கூட இல்லை. நீங்க மாற்று திறவுகோல் ஒண்ணு இருந்தா கூட இந்த திறவுகோட அந்த திறவுகோடான்னு டவுட் இருந்தது. எனக்கு தேவை சங்க இலக்கியத்தை நான் இந்த திறவுகோல் சொல்றதை விட மாஸ்டர் கீன்னு சொல்ற அளவுக்கு சிந்துவெளியை திறப்பதற்கான மாஸ்டர் கீ சங்க இலக்கியம் தான். மாஸ்டர் கீ சொல்றாங்க திறக்கிறதுக்கு அந்த ஒரே கீ தான். ஏன்னா வேறு எந்த இலக்கியமும் ஏற்றுமதி வணிகத்தை இப்படி பேசவில்லை. சாக்குடு வழங்கும் உள்முனை பெருவை, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். ஏற்றுமதி பண்ணுகிற வணிக பொருள்கள், இறக்குமதி பண்ற வணிக பொருள்ல சோழ மன்னனுடைய முத்திரையை பிரிச்சு பூம்புகார் துறைமுகத்தில் இருக்கு. முத்திரை பதிக்கப்பட்டது, சீல் பண்றது பழக்கம். ஆவணமாக்கல் பற்றிய பேச்சுவார் சங்க இலக்கியத்தில் ஆவணமாக்கல் பற்றி பேசப்படுகிறது. டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டாக்குமெண்டேஷன். முசிரிஸ் ஃபேக்டரி, இங்க இருக்க முசிரில இருந்து ஒருத்தர் வணிகத்துல ஒப்பந்தம் போட்டிருக்கான். அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தவன்ட்ட கிபி 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்த ஒப்பந்தம் இப்ப ஆஸ்திரியால வியன்னால இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை தமிழ்நாட்டில இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக பருப்பொருளாக கடல் வணிகம் அப்படின்னு சொன்னாங்க. கடல் வணிகம் ஏற்றுமதி, பொன்னோடு கரியோடு பெயரும் அப்படின்னு கடல் கப்பல்கள் தான் அங்க இருந்து கோல்டு கொண்டு வருது. போகும்போது மிளகு கொண்டு போகுது. மிளகு, இந்த கறி என்ன சொல்றல மிளகு எல்லாம் விளையுது, இதை கொண்டு போகுது. நம்ம கோல்டு காயினா வாங்க. அப்பயே ரோமானிய பேரரசு தான் கோல்டு காயின் அடிச்சுனாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இப்ப நீங்க போட்டுக்க சில போட்டுக்க நகையில நீங்க புதுசா வாங்கின கோல்டு இருக்கலாம். அனைவா சங்க இலக்கிய காலத்துல கொண்டு வந்த கோல்டு நீங்க உருக்கி திருப்பி கூட எங்க வீட்டுல கடையில போய் திருப்பி பண்ணி பழைய நகை போட்டு புது நகை வாங்குவாங்க. பழைய நகையை போட்டு புது பழைய நகை தான் உருக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரோமானிய காலத்துல தான் என்ன சொல்றான், நம்மகிட்ட இருக்க கோல்டு எல்லாமே இந்தியாவுக்கு இருக்கு. நம்ம இங்கெல்லாம் மிளகு வாங்கி சாப்பிட்டுட்டு பருத்தி ஆடையை குடிச்சிட்டு நம்முடைய வருமானம் எல்லாம் அங்க போயிட்டு இருக்குங்க. அப்ப காலத்துல இருந்து நம்ம காசுகள் தங்க காசை வாங்கி குடிக்கிறோம். அப்பதான் காசு மாலைன்னு ஒண்ணு வருது. இப்ப பாத்தீங்களா, காசு மாலைன்னு நகை போடுவாங்க. இப்ப லட்சுமி படத்தை போட்டு லட்சுமி மாகமா இது மாதிரி போட்டு நகைக்கடையை போட்டு செஞ்சு போட்டுப்பாங்க. அதுக்கு முன்னால ரோமானிய காசை அதை அப்படியே உங்க நகை மாதிரி போட்டுவாங்க. இங்க பழங்குடி பக்கம் போட்டீங்கன்னா சத்தீஸ்கர், ஒரிசாவில நம்ம வெள்ளி நாணயம், இந்தியாவுடைய நம்ம நாணயம் இருக்குல்ல, அந்த நாணயங்களிலே அந்த பழைய வெள்ளி காசெல்லாம் போட்டு மாலையா போட்டுருப்பாங்க. அப்ப காசு மாலை அப்படிங்கிறது. ஆக நாம் ஏற்றுமதி வணிகத்தில் இருந்திருக்கோம். அப்புறம் புலப்பெயர்வு அப்படிங்கிறத நம்ம ஒரு பெருமிதமா தான் பார்த்துருக்கோம். புலப்பெயர்வுங்கிறது ஒரு உண்மை, மறுக்க முடியாத உண்மை. புலப்பெயர்ந்து சென்றவர்கள் இப்ப சுபாஷினி கூட ஒரு புக் எழுதியிருக்காங்க, புலப்பெயர்வுகளை பற்றி. அந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். அந்த புலப்பெயர்வு நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நமது தமிழ் சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. கைவிடப்பட்ட நகரங்கள் பற்றி பேசப்படுது, கைவிடப்பட்ட ஊர்களை பத்தி பேசப்படுது, பகடை விளையாட்டு பத்தி பேசப்படுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பகடை மகாபாரதத்துல பகடையில தான் ஆரம்பிக்கும். ஆனா இப்ப மகாபாரத பகுதின்னு சொல்ற எங்கேயுமே பகடை கிடைக்கல. ஆனா லோத்தல்ல மொகஞ்சதாரால ஹரப்பால கிடைக்கிற பகடை, லோத்தலில் கிடைக்கும் பகடை, கீழடியில் கிடைக்கும் பகடை, மூன்றும் பொருத்தி போகிறது. அதே பகடையை சங்க இலக்கியம் பேசுகிறது. அப்ப சங்க இலக்கியம் பேசுவது கீழடியில் கிடைக்கிறது, கீழடியில் கிடைப்பது லோத்தலில் கிடைக்கிறது, போற்றதராப்பில் அரப்பாவில் கிடைக்கிறது. அதை விட வேறு திறப்பு தேவை. ஆக இது ஒரு நேர்கோட்டில் சிந்துவெளி பண்பாடு, சங்க இலக்கியம், நம்முடைய பொது சிந்தனை, இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருப்பதை நான் அனுமதித்து வருகிறேன். அதே மாதிரி நகரத்தை கொண்டாடுகிற மனநிலை நமக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நகர்மய பண்பாட்டினுடைய ஒரு பெரிய ஒரு
பக்க விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் டெண்டன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் பிராட் அவுட்லுக் இருக்கும். பெரிய நகரம்னா காஸ்மா மெட்ரோபாலிட்டன் சொல்லுவோம். ஆனா மனசு விரிவா இருந்தது, ஒரு லைஃப் வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்காங்கன்னா அந்த லைஃப் பேரு காஸ்மாபாலிட்டன். காஸ்மாபாலிட்டனிசம் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஒரு வடநாட்டுக்காரன் இருப்பான், ஒரு தென்னாட்டுக்காரன் இருப்பான். இந்த ரயில்னு ஒரு படம் வந்து பண்ணீங்களா? பாத்துக்கலாம், பாஸ்கர் சக்தியோட படம், பினாமினல் படம். நீ நிறைய பேர் இந்த மாதிரி படங்கள்லாம் பெருசா இருப்பதில்ல. அவ்வளவு அருமையான படம். அது வந்து தேனி பக்கத்துல வந்து வடநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு பையன், அவனோட மொழி தெரியாம இந்த தமிழ் குடிமம் பழகிறது. அவன் இங்க செத்து போயிடுறான் ஆக்சிடென்ட்ல. அவன் பாடியை தூக்கி போறதுக்கு இவங்க பண்ற சடங்கு முறை, அதுதான் லைஃப். அடிப்படையில வந்து லைஃப்ங்கிறது அதான். நம்ம வந்து குண்டா செடிகளே குதிரை ஓட்டோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மரத்துக்கு நமக்கு வித்தியாசம் தான் போயிடும். மரம் தான் நட்டு வச்ச இடத்துலயே அப்படியே இருக்கும். மனுஷன் ஒரே இடத்துல இருக்கிறது. மனுஷனுக்கு கால் இருக்கு, அதனால நடந்துகிட்டே இருக்கான். மரத்துக்கு கால் இல்லை, அதனால நட்டு வச்ச இடத்துல இருக்கும். அதனால எனது உரைகளில் தான் நாம் திருப்பி திருப்பி சொல்வேன், குத்த வைத்து உட்கார்ந்து குளிர்காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள், நடந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள். நடந்து வந்ததை பத்தி எவனாவது கேவலமா நினைச்சானா அவன் மனுஷனே. ஏனென்றால் அவன் வந்து பயணங்களை புறக்கணிக்கிறான், பயணங்களை இழிவுபடுத்துகிறான். பயணங்களை இழிவுபடுத்துறதுங்கிறது என்னுடைய மூதாதையர்களை இழிவுபடுத்துற மாதிரி. பாதையினுடைய பயணத்தின் திசையை விட முக்கியமானது பயணம். பயணத்தை விட முக்கியமானவன் பயணி. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, முருகன் எப்படி சிங்கப்பூர் போனாரு? பிளைட்லயா? தமிழர்கள் போனார்கள், அவர் அங்க போயிட்டாங்க. எப்படி முனியாண்டி எப்படி தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரு? தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள், பிடாரி அம்மனும் முனியாண்டியும் புலம்பெயர்ந்தார்கள். மனிதர்கள் போகும் இடத்திற்கெல்லாம் கடவுள் அவரோடு சேர்ந்து நடக்கிறார். அப்படி நம்ம தூக்கிட்டு வந்த பண்பாட்டினுடைய பதிவுகள் எல்லாம் சங்க இலக்கியத்தான் இருக்குது. நான் எழுதியிருக்க இலக்கியம் சிந்துவெளியோடு பொருந்தி போகிறது. சிந்துவெளியோட பொருந்தி போகிற இலக்கியம் அங்கு எழுதப்படவில்லை அப்படின்னு சொன்னா, இது ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாரும் சொல்றது வந்து தூரம். தூரம்னா இதெல்லாம் ஒரு தூரமாயா? இதெல்லாம் ஒரு தூரமா? கனடாவில் வன்னி வீதியில ஒரு வீதி இருக்கு. தமிழர்கள் அங்க போயிட்டதுனால அங்க வன்னி வீதி. நார்வே ஃபுல்லா தமிழர்கள், உலகம் ஃபுல்லா தமிழர்கள். நான் போய் எல்லாரையும் பார்த்து வந்தேன். கொடி கட்டி பறக்கிறாங்க, திரைகளை தேடுறாங்க. பொருள்களின் புரிதல் அப்படின்னு சங்க இலக்கியம் தொடர்ந்து பேசுது. வெளிநாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆக பயணங்களை இழிவுபடுத்தாத ஒரு சமூகம். அதனாலதான் சங்க இலக்கியம் எத்திசை செல்லிடும் அத்திசை சோறு. எந்த திசையில போனாலும் ஒரு சோறு உனக்கு இருக்கிறார். அப்ப அதுதான வாழ்க்கை. எந்த திசையில போனாலும் அப்படி சூழம் பார்த்துட்டு போறேன்னு சொன்னா உருட்ட முடியுமா? நான் தெற்கதான் போவேன், வடக்கதான் போவேன், நான் கிழக்க போக மாட்டேன். வயநாட்டுல வந்தவே திடீர்னு மண்ணு தண்ணி வந்து போவே தெற்கு பாச்சா வடக்கு பாச்சா கீழே இருந்தவனே எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு. ஆக சிங்க இலக்கியம் வந்து ஒரு இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிந்துவெளியினுடைய பாடி லாங்குவேஜ் என்ன? அங்க பெரிய கோபுரமோ பெரிய சாமியோ பெரிய விக்கிரகங்களோ பெரிய இதோ எதுவும் கிடையாது. ஒரு ஒரு இதுவும் கிடையாது. அதாவது பிரமிடுகளோ செத்தவன புதைச்சல கிடையாது. ஆக அதற்காக சமயச்சார்பற்று நான் சொல்லல. அங்க வந்து பலியிடுதல் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு லோக்கலைஸ் நம்ம குலதெய்வம் கும்பிடுற மாதிரி ஏதோ இருந்திருக்கும். அதே மாதிரிதான் சங்க இலக்கியத்தில் கடவுள் இருக்காது. ஆனால் சங்க இலக்கிய கடவுள் படைப்பு கடவுள் அல்ல. இது ஒரு பெரிய முக்கியமான வித்தியாசமா நம்ம புரிஞ்சுக்கணும். உலக மதங்களையும் உலக சமயங்களையும் தமிழ் சமூக விழுமியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு படைப்பு கடவுள் சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டிருக்கிறதானே. உட்கார்ந்து தமிழ்நாடு இந்தியா உலகத்தை ஃபுல்லா படைச்சு, பூமியை படைச்சு, ஆகாயத்தை படைச்சு, நட்சத்திரத்தை படைச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுத்த கடவுள் இல்லை. சங்க இலக்கியத்தில் இல்லை, எந்த கடவுள் இல்லை. படைப்புக்கு ஒரு கடவுள், அழிப்புக்கு ஒரு கடவுள் இல்லை. சங்க இலக்கியத்தில் கடவுள் என்பவர் ஒரு திணைநிலத்தினுடைய கரும்பொருள். அந்த கரும்பொருளில் ஒன்று பறவை இருக்கு, மரம் இருக்கு, விலங்கு இருக்கு, பறவை இருக்கு, யார் இருக்கு, அதுல ஒரு கடவுள் இருக்காரு. அப்ப கடவுள் வந்து அந்த லிஸ்ட்ல ஒருத்தர், அவர் படைக்கல. ஆக இப்படிப்பட்ட விளிம்பியங்களை சிந்துவெளி அப்படிங்கிற பண்பாட்டை புரிஞ்சு, இந்த சிந்துவெளி பண்பாட்டை நீங்க கையில எடுக்கலையும் வைங்க, இது எதுக்கான உரையாடல் அப்படின்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட வரலாறு எல்லா இடத்துலையும், நான் போற இடத்துல எல்லாம் இங்கதான் பாண்டவர் படுத்து தூங்கினாரு, இங்கதான் பீமன் படுத்துனாரு, இங்கதான் தர்மன் படுத்தாரு, இந்த இடத்துல தான் அர்ஜுனன் படுத்தார். அப்புறம் ஒரிசா, நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், மதுரை பக்கத்துல படுத்து இருந்தார். ஒரிசாவுக்கு போறேன், என்னை கூட்டு போய் தாசில்தார் கூட்டு போய் கிராமத்துக்காரங்க பேசிருக்கேன். சார் இங்கதான் தர்மன் படுத்தாரு, இந்த அர்ஜுனன். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு போய் ஹிமாச்சல் பிரதேஷ் போனா அங்க படுத்துனாரு. உத்தரப்பிரதேசக்காரன் இங்கே படுத்திருந்தோம். அப்புறம் இந்த குளத்துக்கு போனா இங்க சீட்டை புடிச்சிட்டு இருந்தாங்க.
அப்புறம் வந்து அங்க வடநாடு ஃபுல்லா போனா நம்மள வந்து தப்பா புரிஞ்சுட்டு கேட்கிறாங்க, உங்க ஏரியாவோட ராமநாதன் கோயில் கும்பிடுக்கலாம். நான் பார்த்தது இல்லையாடா, எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ராமநாதன் கோயில். அப்புறம் வடநாடு ஃபுல்லா நான் டிராவல் பண்ணி பாக்குறேன், ராமநாதன் கோயில் எல்லாம் வடநாட்டுல தான் இருக்கு. டெல்லிக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ஒரு சிவன் கோயிலுக்கு அது ராமநாதன் சிலை இருக்கு. மாண்டசார்னு ஒரு ஊர் இருக்கு மத்திய பிரதேசல, மண்டோதரி பிறந்த ஊருன்னு சொல்றாங்க. அங்க வந்து ராமன் எங்க ஊர் மருமகன் வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு, பெரிய தலைகளோட. இப்ப இந்தியாவோட ஒரு 6-7 இடத்துல ராவணனுக்கு கோயில் இருந்தா, அந்த நாலுதான் ஆந்திர பிரதேச ஒரு இடத்துல ஒரு சிலை இருக்கு. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு ராவணன் வந்து முக்கியமா வச்சு கும்பிடுறது வந்துதான் வடநாட்டுல. அப்ப நீயே எங்களோட இந்த ஸ்ரீலங்காவோட ஏன் தொடர்பு படுத்துற அப்படின்னா நீங்க கேட்க முடியாது. உண்மையிலேயே வந்து வடநாட்டுல நான் டிராவல் பண்ண போது விநாயகர் கல்யாணமானவர், முருகன் இருக்க அந்த கார்த்திகை அவர் தான் கல்யாணம் ஆகல. ஏன்னா இவ்வளவு பெரிய மேட்டர், இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸா அப்படின்னு கேட்டா உங்க ஊர்ல கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறான். இதே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, ஒரு அடிப்படையான 2 கடவுளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலைங்கிற மேட்டரை இன்னும் செட்டில் ஆகுது. எல்லா இடத்துலையும் இவர் கோயிலுக்காகும் போது இந்த வரலாறை வந்து தப்பு இல்லை. இதை வந்து நீங்க மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னுடைய உரையாடல் அனைத்துடைய நோக்கம் வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு, துவேஷம் இல்லாத நேசம். எல்லா மொழிகளும் நல்ல மொழிகள், எல்லா தமிழ் மொழிகளும் வணக்கத்திற்குரியவை. இதை நீ பெருசு நான் பெருசு நீ பேசக்கூடாது. அதுதான் என்னுடைய உரையாடலுடைய நோக்கம். சில நேரம் அப்படி ஜோக் அடிக்கிற மாதிரி பேசுவேன் தவிர மற்றபடி என்னுடைய முழு நோக்கம் வந்து இந்தியாவில் இந்திய துணைக்கண்ட பண்பாட்டில் வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை வளர்க்கும் சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்துவதும் சிந்துவெளி என்பது ஒரு உருக்கு பானை அல்ல. நீங்க எல்லாம் பொதுவாக ஒரு நாட்டை பத்தி சொல்லும் போது மெல்டிங் பாட்டுமாங்க, உருக்கு பானை. மெல்டிங் பாட்னா என்ன அர்த்தம்? தங்கம் என்ற ஆசாரியெல்லாம் பண்ணும்போது உருக்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு மெட்டல் இந்த மெட்டல் ஐபோன் சிலை செய்வாங்க. அதுல வந்து பஞ்சலோகங்களை போட்டு உருக்குவாங்க. உருக்கணும்னு அது ஒரு புது ஐடென்டிட்டி காட்சி. இந்த பழைய ஐடென்டிட்டிலாம் லூஸ் ஆகிடும். அந்த பழைய ஐடென்டிட்டி போயிட்டா நம்ம ட்ரைபல்ஸ் எல்லாம் புறக்கணிச்சிருவோம், தொழில் பழங்குடிகள்லாம் புறக்கணிச்சிருவோம். அதை புறக்கணிப்புக்கு உடன்பதுதான் மெல்டிங் பாட். மெல்டிங் பாட்டுக்கு நீ வா நான் வா, நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் உண்மை எடுத்து வரேன், 2 பேரும் படைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கி உங்களை ஒண்ணுக்குள்ள மாக்கிடுவேன் குறுக்கு வச்சு. ஆக மெல்டிங் பாட் ஐ எம் நாட் அக்ரி. சாலட் பவுடர் கூட நான் அக்ரி பண்ணது கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில சாலட் பவுடர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, சாலட் பவுடர் நம்ம காலையில சாலட் சாப்பிடும் போது கேரட் இருக்கு, கேரட் ஒரு கலர்ல இருக்கு, வெள்ளரிக்காய் ஒரு கலர்ல இருக்கு, முள்ளங்கி ஒரு கலர்ல இருக்கு, பர்கோலி ஒரு கலர்ல இருக்கு, இப்படி பச்சை எல்லா கலர் இருக்கனால எல்லா கலரும் ஒரே கிண்ணத்தில் இருப்பதனால் அமெரிக்கா ஒரு சாலட் பவுல் தான். அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம எப்பயாவது கத்திரிக்காய் வெண்டைக்காயை வந்து சாலட் பவுல் வச்சிருக்கோமா? அதுவும் வந்து ஒரு கவர்ச்சியா ஒரு மாதிரி நல்லா நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண கத்திரிக்காய் காய்கறியை மட்டும்தான் நாங்க சாலட் கிண்ணத்துல வச்சிருக்கோம். நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண அந்த காய்கறியை நம்ம சாலட் கிண்ணத்துல வச்சிருக்கோமா? அப்ப அதை எப்படி நான் சாலட் கிண்ணம் சொல்லுவேன்? ஆக இந்தியா ஒரு சாலட் கிண்ணம் அல்ல. ஏன்னா ஏகலைகள் கத்திரிக்காய் எப்படி வராது அது கிண்ணத்துக்கு, அதை எவ்வளவு கட் பண்ணி விட்டுருவா, எப்படி நர்ஸ் பேப்பர் மாதிரி. ஆக அதுவும் கிடையாது, சாலட் கிண்ணம் கிடையாது. அப்படின்னா இந்தியா என்னன்னா, இந்தியா ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், இந்தியா ஒரு மலைக்காடு. அந்த மலைக்காடு போய் மேற்கு தொடர்ச்சி மலையில போய் பாருங்க, கீழே இருந்து பங்கஸ், பூஞ்சை காளான், சின்ன சின்ன புழு, பூச்சி, மரத்துல படைஞ்சிருக்க பூஞ்சை, அப்புறம் சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்கிறது, குருவி, அப்புறம் குரங்கு ஓடி இருக்கும். அதே காட்டுல தான் புலி இருக்கும், சில மரங்கள் ரொம்ப உயர்ந்திருக்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு கனோப்பி மாதிரி இருக்கும். அந்த காடு ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கும், பல்வேறு வாழ்க்கை ஒரே இடத்தில் இருக்கும். ஆனால் அந்த அனைவருக்கும் அந்த மலைக்காடு ஒரு பொது அடையாளமாகவும் பொது நிலப்பரப்பாகவும் இருக்கும். ஆகவே இந்தியா என்பது ஒரு இந்திய பண்பாடு என்பது, இந்திய பண்பாட்டின் பண்பியல் என்பது ஒரு ஒரு பெருமடை காடு என்பதை நிறுவுவதற்கான 2 சான்றுகள். ஒன்று சிந்துவெளியினுடைய திராவிட சான்று, 2வது சங்க இலக்கியத்தினுடைய சிந்துவெளி தொடர்பு. ஆதலால் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று 1000வது முறையில் எத்தனாவது முறையாக நான் மறுபடியும் அது எத்தனையாவது முறை இருந்தாலும் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்ற கூடி சில்லுக்கும் வைகைக்கும் துகம் இல்லை, சில்லுக்கும் வைகைக்கும் துகம் இல்லை. துகம் என்பது இடைவெளி என்பதும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல. தூரம் என்பது டிஸ்டன்ஸ், இடைவெளி என்பது கேப். தூரம் என்பதும் இடைவெளி என்பதும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல. சிந்துக்கும் கங்கைக்கும் தூரம் குறைவு, ஆனால் இடைவெளி அதிகம்.
சிந்துக்கும் வைகைக்கும் பொருளைக்கும் தூரம் அதிகம், ஆனால் இடைவெளி குறைவு. சிந்துக்கும் வைகைக்கும் தூரம் இல்லை, அதை தூசி கட்டி காட்டாமல் தூக்கவில்லை என்று போலும். இது எம் தமிழ், இனி எங்கும் தமிழ்.